மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியை பார்க்குறதுக்கு தாத்தா, பாட்டி எல்லாருமே காவேரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. அதுக்குன்னு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டுற முடியுமா? காவேரிக்கு வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டி வீட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. உடனே கங்கா வந்து அந்த திங்ஸ்லாம் பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு?" கேட்பாங்க. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவாங்க, "இல்ல இந்த மாரி வளகாப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னது வளகாப்பா?" அப்படின்னு சொல்லுது. "அப்ப எனக்கு எப்ப பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. உடனே பாட்டி வந்து உங்க 2 பேருக்கு சேர்த்தே பண்ணிற வேண்டியதுதான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. உடனே வந்து கங்கா பார்த்தீங்கன்னா, "என்னது சேர்த்து பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு தனியா தான் பண்ணணும். அவளுக்கு கல்யாணம், பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபங்ஷன் கிராண்டா நடந்துச்சு. எனக்கு என் வளகாப்பு தான் இருக்கு. அது தனியா தான் பண்ணணும். சேர்த்தெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு வளகாப்பே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து உறுதியா இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிட்ட எல்லா விஷயத்துலயும் கங்கா வந்து பொறாமப்படுறாங்க. அதனால தான் அவளுக்கு நெறைய ஃபங்ஷன் வந்து கிராண்டா நடந்திருக்கு. எனக்கு நடக்கல. அதனால என் வளகாப்பு எனக்கு கிராண்டா தனியா நடக்கணும்னு சொல்லிட்டு கங்கா ஆசைப்பட்டு இது பண்றாங்க. இதனால வந்து குடும்பத்தில வந்து நெறைய பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க? 2 பேர் வளகாப்பு சேர்ந்து நடக்க போதா? தனித்தனியா நடக்க போதா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.